ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, உன்னை ஏமாத்துறவங்களுக்கும் உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களுக்கும் நான் சரியான தண்டனையை கொடுத்துட்டு தான் இப்போ உன்னை பார்க்க வந்திருக்கேன். அவங்களுக்கு என்ன செஞ்சேன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்கிறத முழுமையாக கேட்டு புரிஞ்சுக்கோ. நீ என்னிடம் எதை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உன் மனசையும் உன் வாழ்க்கையையும் உன் தேவைகளையும் புரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய தகப்பனாக தானே நான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது உனக்கு ஒருத்தர் தீங்கு செய்கிறாங்க, துரோகம் செய்கிறாங்கன்னா நான் அப்படியே கண்டுக்காமல் விட்டுடுவேனா என்ன? இதோ யார் உனக்கு எதிராக உன்னை ஏமாற்றி உன்கிட்ட இருந்ததையெல்லாம் பறிச்சுக்கிட்டு உன் மனசை கஷ்டப்படுத்தினாங்களோ அதற்கு அவர்களுக்குரிய தீர்ப்பை கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் என் செல்லமே. நீ நினச்சது போல பல விஷயங்கள் நடக்காமல் போயிடுச்சு. நீ நம்பிய மனிதர்கள் உன்னை ஏமாற்றினார்கள் என்ற சூழ்நிலையில் இப்போ நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கன்னு தெரிஞ்ச பிறகும் நான் எப்படி உனக்கு உதவி செய்யாமல் இருப்பேன்? ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. தாமதமானாலும் தர்மம் நிச்சயமாக ஜெயிக்கும். உன் வாழ்க்கையில் தர்மம் தோற்று போச்சு நீ நினச்சிக்கிட்டு இருந்த. உன்னை கஷ்டப்படுத்திட்டு உன்னை ஏமாற்றிட்டு அவங்க நல்லா இருக்காங்க, ஆனால் நீ இன்னும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கன்னு வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா? உனக்காக தாளிடப்பட்ட கதவுகளை திறந்து வச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். நீ எப்போதும் உன் மனசாட்சிக்கு சரியாக இருந்தால் போதும். அடுத்தவங்களுக்கு விளக்கம் கொடுக்கவோ அடுத்தவங்களை பார்த்து பயப்படவோ தேவையில்லை. நெஞ்சை நிமிர்த்தி நீ நேர்மையாக நிம்மதியாக வாழ தயாராகு. உனக்கு எதிராக யாரு கெடுதல் செய்ய நினைச்சாலும் கேடு செய்ய வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து அவர்களுக்குரிய தண்டனையை நான் கொடுப்பேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என் சாயப்பா என் கூட இருப்பாரு, என்னை தனியாக விடமாட்டார்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இரு. கண்டிப்பாக உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன். யார் உனக்கு துரோகம் செஞ்சாங்களோ இப்போது அதே துரோகத்தாலேயே அவங்க அழிந்து வீழ்ந்து போகுவதை உன் கண்ணால் நீ பார்க்க தான் போகிற. உன் கண்ணெதிரையே நடக்கும் விஷயங்களை பார்த்து அவர்களுக்கு நீ பரிதாபப்படக்கூடிய சூழ்நிலையை நான் உண்டாக்கி விட்டேன்னு செல்லவே. ஏன்னா தப்பு செஞ்சவங்களை ஐயோ பாவம்னு விட்டா திருந்திருவாங்கன்னு விட்டால் அவங்க மறுபடியும் தவறு செய்பவர்களாகவே இருக்காங்க. தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுத்தாதானே அதை பார்த்து 4 பேருக்கு பயம் வரும். அதனால தான் சாயப்பா அப்படி செஞ்சேன். நீ வருத்தப்படாத. உனக்கு யார் மன கஷ்டத்தையும் வருத்தத்தையும் கொடுத்தார்களோ இனிமேல் அவர்கள் அதை செய்ய யோசிக்க கூட மாட்டாங்க. எல்லாத்தையுமே உன் சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன்னை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி உன் வாழ்க்கைக்கு அழகான நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா நடத்தி முடிக்கிறேன். முயற்சி செஞ்சால் எதுவும் சாத்தியம்தான். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் உனக்குள்ள இனம் புரியாத மனக்கவலைகள் வேண்டவே வேண்டாம். உன் புத்தி என்னவோ உனக்கு கவலைப்படாதன்னு உனக்கு தைரியம் சொல்லுது. ஆனாலும் உன் மனசு எதையாவது யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கு. எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை நீ உனக்குள்ளே வளர்த்துக்கோ. சில நிகழ்வுகள் நீ எதிர்பார்த்தது போல நடக்கலைன்றதுக்காக நீ சோர்ந்து போக வேண்டாம். உன் தோல்விகள் துன்பங்கள் துயரங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. முதல்ல கவலையை தரக்கூடிய எண்ணங்களிலிருந்து வெளியே வா. இன்னும் நீ நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதை நோக்கி நீ நகர்ந்து போக தயாராகு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கான ஒரு விஷயம் நீ எதிர்பார்த்தது போல நடக்காம தாமதமாகுதுன்னா அது உனக்கு மனநிறைவான விஷயமாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். இந்த சாயப்பா உன்னை சோதிப்பனே தவிர ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீயாகவே அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட வேணாம். இப்போதைய தற்போதைய சூழ்நிலையை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாற் போல உன் செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. உன் எதிர்கால வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை எல்லாம் நான் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்லமே. இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நானே உன்னை பாதுகாத்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்குறேன். ஏன் அனுமதி இல்லாமல் உனக்கு எதுவும் நடக்காது. எந்த தீங்கும் உன் வாழ்க்கையில் வரவும் நான் விட்டுட மாட்டேன். நீ இருக்கிற இடத்துலையே உனக்கு அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உனக்கான அனைத்தையும் அழகாக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் அன்பு குழந்தையான நீ
என் மேலே வச்சிருக்க பக்திக்கு பரிசாக இந்த சாயப்பாவே உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு தகப்பனாக இருந்து வழித்துணையாக வழிகாட்டியாக மாறப்போறேன். என் பார்வைப்பட்ட இந்த நொடியிலிருந்தே நீ ஆசைப்படும் வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாகும். கூடிய சீக்கிரம் பேரதிர்ஷ்டமும் பெரும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில வந்து சேரும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் மனவேதனைகள் அனைத்தும் மறைந்து உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும்படி செய்ய போறேன். நீ நினைக்கிற அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்கிறேன் செல்லமே. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்ல விஷயங்களை நிச்சயம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன். நீ எப்போதும் நிமிர்ந்து நிற்க பழகிக்கோ. நீ போராடிய காலத்தை மறவாதே. வாழ்க்கையில் கஷ்டங்கள் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தையும் மறவாதே. என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். என்னை வணங்கும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். இதுவரை நடந்ததும் இப்போது நடந்து கொண்டிருப்பதும் என் அருளால் உனக்கு நல்லபடியாக நடக்கும். தேவையில்லாத வீணான குழப்பம் உனக்கு வேண்டாம். நடந்ததை பற்றி வருத்தமும் வேண்டாம். நடக்க போகிறத பற்றி கவலையும் வேண்டாம். எத்தனையோ துன்பங்களை சுமந்து வந்த உனக்கு இப்போதைய கஷ்டங்களையும் சுலபமாக கடந்து வர்றதுக்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். கூடிய சீக்கிரம் நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும். இந்த சாயப்பா மாற்றி காட்டுவேன். நீ விரும்பியதையெல்லாம் விரைவில் பெறுவாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் சர்வ மங்களங்களும் சந்தோஷங்களும் உண்டாகும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நேத்தைக்கு உனக்கு கசப்பான அனுபவங்களை கொடுத்த அந்த மனிதர்களும் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தவங்களும் துரோகம் செஞ்சவங்களும் இனிமேல் உன் வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்க. நீயாகவே அதை பற்றியே யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் வாழ்க்கையை இனிமேல் எப்படி மகிழ்ச்சியாக வாழணுங்கிறத யோசி. உனக்கான மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. எதையுமே என்னால் முடியாதுன்னு சொல்லாத. நீ நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா நீ செய்யும் காரியங்கள் யாவற்றிலும் நிச்சயம் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். உன் கவலையை நினச்சி நீ கண் கலங்காதே. கூடிய சீக்கிரம் இனி அனைத்தும் சிறப்பாக நடக்கும். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட குறுகிய காலந்தானே வாழ்க்கை. இதில் இல்லாத ஒன்றை நினச்சி வருத்தப்பட்டு கவலைப்படாதே. இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. இல்லாதது உனக்கு தேவையற்றது. நீ விரும்பியதை காட்டிலும் உனக்கு நல்ல வாழ்க்கையை இந்த சாயப்பா அமைச்சு கொடுப்பேன். உனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லைன்னு வருத்தப்படாத. இனி அனைத்தும் உன் நல்லதுக்காகவே நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு தேவையான ஆறுதல்களை கொடுத்து உன் மன காயங்களை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கேன். உன்னை சுற்றி யார் இருக்காங்க, உன்னை பற்றி யார் என்ன நினைப்பாங்கன்னு நீ ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். எப்போதும் தைரியமாக இரு. பாலைவனம் போல இருக்கும் உன் வாழ்க்கையை அழகான நந்தவனமாக நான் மாற்றி காட்டுறேன். உன் வாழ்க்கைக்கு நீயே நாயகனாகவும் நாயகியாகவும் இருக்கணுமே தவிர அடுத்தவங்களை உன்னை விட சிறப்பாக உயர்வா நீ நினைக்க வேண்டாமே செல்லமே. நீ உன்னை முழுசாக நம்பும்போது உன்னை உயர்வா நினைக்கும் போது உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தீனா என் அருளால் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன். எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதே. உனக்காக இந்த சாயப்பா துணையாக இருந்து உனக்கு ஒரு அழகான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் உனக்கான அன்பை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் தன்னம்பிக்கையை உடைக்க 1000 பேர் இருக்கலாம். நீ மனசுடைஞ்சு போகாமல் தைரியமாக இருக்க கற்றுக்கோ. உன்னை தாழ்த்தி பேசி தகர்க்க யார் நினச்சாலும் அதை தாண்டி உன்னை உயர்த்தி வாழ வைக்க இந்த சாயப்பா இருப்பேன். நீ நம்பிக்கையை மட்டும் விட்டுட வேண்டாம். கூடவே இருந்து குழிப்பறிக்கிற கூட்டம் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறதால நீ யாரிடம் பழகுவதாக இருந்தாலும் பேசுவதாக இருந்தாலும் ஆழமாக யோசித்து பார்த்து நடந்துக்கோ என் செல்லமே. ஊருக்காக நீ வாழாமல் உனக்காக உனக்குள் இருக்கும் உண்மையான மனசுக்காக வாழ பழகு. உன்னை போல மற்றவங்க இருப்பாங்கன்னு நினைக்காத. யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத உலகமாக இது இருக்குது. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவிகளை செஞ்சு நல்ல பிள்ளையாக நல்லபடியாக வாழ தயாராகு. உனக்கான அனைத்தையும் இந்த சாயப்பா சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன்.
உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என் அருளின் மூலமாக இனி உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் இந்த சாயப்பா சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். நல்லதையே நினைக்கும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நல்ல குணமும் நல்ல மனமும் உள்ள என் அன்பு பிள்ளையான உன்னை யாருக்கும் பிடிக்காம போகாது என் செல்லமே. என் மனசுக்கு பிடிச்ச என் செல்ல பிள்ளையான உனக்காகவே அனைத்தையும் சிறப்பாக நான் உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்க போறேன்.